வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் F06 5G அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் ஆகிருந்துச்சு. ஸோ எப்போ இது சேலுக்கு போக போகுது, என்ன ஸ்பெக்கில் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், சைட்ஸும் பிளாஸ்டிக் தான், பேக் பேனல் பிளாஸ்டிக் தான். பட் இந்த டைம் டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இந்த ரெண்டு ஷேடில் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ, இன்னொன்று வந்து வயலட். ஸோ இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்க. இந்த இப்போ தண்ணிக்குள்ளலாம் ஏதாவது கிளாஸ் எடுத்துகிட்டு போனால் அது ஒரு பேட்டர்ன் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. பட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி கண்டிப்பாக ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி இப்போ எப்பவும் போல் அந்த சாம்சங்கோட ரெண்டு ரிங் டிசைன் இல்லாமல் ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல சாம்சங்கில் எப்பவும் பெசல்ஸ் வந்து திக்காக தான் இருக்குது இந்த செக்மெண்ட்டில். இப்போ வர நிறைய பேர் பெசல்ஸ்லாம் குறுக்கிட்டு இந்த பஞ்ச் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. பட் சாம்சங் இன்னமும் வாட்டர் டாப் நாட்ஸாக வச்சுருக்காங்க. பட் எனக்கு இந்த வாட்டர் டாப் இருக்கிறது அந்தளவுக்கு பெரிய நெகட்டிவாக தெரில. பட் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, வாட்டர் டாப்போட பஞ்ச் ஹோல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.7 inch HD + PLS LCD ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வழக்கம் போல் இருக்க ஐபிஎஸ் பேனல் வந்து கிடையாது, PLS. பட் வந்து LCD பேனல் தான். LCDயில் ஐபிஎஸ்ங்கிறது ஒரு டைப்பு, பிஎல்எஸ்ங்கிறது ஒரு டைப்பு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஎஸ் பேனலில் உங்களுக்கு கலர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும், பிஎல்எஸ் பேனலில் வந்து பிரைட்னஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ HD+ டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HDக்கெலாம் இன்னும் சாம்சங் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடையாது, 60 Hz தான். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னு நான் ப்ராசர் சைடில் வந்து சொல்கிறேன். அண்ட் 800 nits பீக் பிரைட்னஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராசர் அப்படின்னு வரும்போது MediaTek கூட Dimensity 6300 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 Hz இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, பேசிக்காகவே சாம்சங்கோட One UI 7ல் வந்து இது லான்ச் ஆகுது. சாம்சங்கோட UI மற்ற யூஐஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆப்ஸ் ஏற்றுனீங்க அப்படின்னாலே ப்ராசரால் அதை வந்து புஷ் பண்ண முடியாது. அண்ட் 120 Hz உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது அந்த ப்ராசரால். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் இந்த ப்ராசர் தான் கொடுத்தாகணும், பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்காது. என்ன தான் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டே இருந்தாலும் உங்களுக்கு அந்த 120 Hz மாதிரியே ஃபீலே ஆகாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ 60 இருக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஃபுல் ஹெச்டிலாம் போகாமல் 720pலாம் இந்த 10,000க்குள்ளே கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா உங்களுக்கு ஓவரால் ஆப்ஸ் ரன் பண்ணும்போது இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா 720pக்கும் 1080pக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லாரும் ஃபுல் ஹெச்டியில் வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் பார்க்க கிறிஸ்பாக தெரியும், அவ்வளோதான். பட் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்குள்ள நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோட கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு இந்த யூஸ் பண்ணுறதுக்கு லேக் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுதான் முக்கியமாக தோணும். ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் ஃபுல் ஹெச்டி இருந்தாலும் என்னடா லேகோட இருக்குது அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க நீங்கள். அண்ட் சொன்ன மாதிரி Android 15 One UI 7ஓட வருது. S24 Ultraக்கே பார்த்தீங்க அப்படின்னா One UI 7 வந்து வர மாட்டேங்குது. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் One UI 7ல் ரன் ஆகுது. அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசர்லாம் எப்படி அந்த அப்டேட் தாங்குன்னு எனக்கு வந்து சீரியஸாக தெரில. ஏன்னா ஒரு 20-25,000 ஃபோனே நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து அந்தளவுக்கு புஷ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற டைமில் இந்த ப்ராசருக்கு 4 வருஷம் அப்டேட் தரேன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக டவுன்கிரேட்ஸோட தான் அப்கிரேட் வந்து கொடுப்பாங்க. உங்களால் ஃபுல்லஸ்டான இந்த One UI எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட தான் வருது. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா 50 MP ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 2 MP டெப்த்து. ஸோ அது வந்து வேஸ்ட்டு தான் எப்பவும் போல். ஸோ இந்த 50 MP சென்சார் இந்த ப்ரைஸுக்கு அது ஓகேவாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் செல்ஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 MP கிடைக்குது. ஸோ ஓவரால் கேமரா வந்து டீசெண்டாக இருக்கும். உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்குது, 3.5 ஜாக் கிடைக்குது. பட் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டியூவல் ஸ்பீக்கர் வந்து இந்த டைமும் கிடையாது. வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 191 grams, திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 mm திக்னஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு 12 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வெளியில் எங்கேயாவது வேறு கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிரச்சனை இருக்காது. அண்ட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த Poco C75, Redmi A3 அது மாதிரி ஏர்டெல் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், ஜியோ சப்போர்ட் பண்ணும், அந்த மாதிரி கிடையாது. 2 ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் வந்தால் வோடாஃபோனும் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் கடைசியாக பேட்டரிக்கு வந்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி, 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸில் வராது, நீங்கள் தான் தனியாக வாங்கிக்கணும். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4GB 128GB வெர்ஷன் இருக்குது, 6GB 128GB இன்னொரு வெர்ஷன் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா. பட் உங்களுக்கு இனிஷியலாக உங்களுக்கு எந்த பேங்க் போட்டாலும் டிஸ்கவுண்ட் இருக்குது, 500க்கு. ஸோ உங்களால் 9,500 எஃபெக்டிவாக வாங்கிக்க முடியும். ஹை அண்ட் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 11,500. உங்களால் அந்த ஆஃபர் போக 11,000க்கு வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் இங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். பட் வந்து இதில் சார்ஜர் வராது. நீங்கள் சார்ஜர் வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஆகும். ஸோ இப்போ நீங்கள் 10,000 ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா 10,500க்கு போட்டு சார்ஜரோடு வாங்கணும். பட் இதே ப்ரைஸுக்கு நீங்கள் இன்னொரு 500 எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா 11,000 இந்த iQOO Z9X, Vivo T3X அந்த ஃபோன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன கேட்டிங்க அப்படின்னா இன்னும் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஈவன் Moto G45 கூட இருக்குது. பட் G35 என்ன தான் அந்த ஃபுல் ஹெச்டிலாம் கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் லேக் இருக்கிறது, கொஞ்சம் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அந்த ஃபோன் வந்து பர்ஃபெக்டான ஃபோன் கிடையாது. ஸோ நீங்கள் G45 இல்லைனா மற்ற விவோ இந்த மாதிரி போகிறது வந்து பெட்டரான ஆப்ஷன்.
ஸோ நீங்கள் சாம்சங்கில் தான் வேணும், அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒன் யூஐ வேணும் அப்படின்னா மட்டும் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். இல்லாட்டி இன்னும் நிறையா ஃபோன்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த 10,000 செக்மெண்ட்டில் ஃபோன் வாங்குறது வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 12,000 13,000 ரேஞ்சில் வந்து இந்த 10,000 ஃபோனோட பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ இந்த லான்ச் சேல் டேட் வந்து மறந்துட்டேன். February 20 அன்னைக்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த சேல் போகுது. ஸோ நீங்கள் யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கீழே லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் சாம்சங் F06க்கான ஸ்பெக் அண்ட் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.